ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சுண்டல்னு சொல்லுவாங்களா, அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது பீச் சைட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 7-8 சவுண்டு வச்சு நல்லா பண்ணியிருக்கேன். இது வேக வச்ச உடனே பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து அங்கங்கே மசிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே மசிக்காமல் அங்கங்கே ஒரு சில இடத்த மசிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஒரு கையளவு. அப்புறம் ஒரு குண்டு தக்காளியும் பெங்களூர் தக்காளியும் நாட்டு தக்காளியும் 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட்டி வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ட்ரை சில்லி பவுட்ரு, கரம் மசாலா தாங்க, அப்புறம் உப்பு நான் காமிச்ச ஸ்பூன் அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நீல வாக்கில் போட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன், கீரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் கீரி போட்டு வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம்ல, அதனால தான். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிக்கணும். இதுக்கு வந்து உளுத்தம் பருப்பெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. தாளிக்கிறதுக்கு லைட்டாக 2 கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கூட ஓரளவுக்கு இதாக வந்துச்சுன்னா, கண்ணாடி பதத்தில் வந்துச்சுன்னா போதும். அப்படி இதுக்கு தண்ணி எவ்வளோ பார்த்திங்கன்னா, அந்த வேக வச்ச தண்ணி தாங்க ஊற்றினேன். ஒரு லஸ்ஸி கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருந்தேன். ஒரு லஸ்ஸி கிளாஸ் சுண்டலுக்கு 4 லஸ்ஸி கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருந்தேன். அந்த தண்ணியே எடுத்து நான் திரும்பவும் வந்து கொதிக்க வைக்கிறேங்க. இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக வந்தோடனே அதை எடுத்து ஒரு பவுலில் போடுறாங்க. ஸோ இது இப்படி தான் பீச் ஸ்டைல்லையும் கொடுப்பாங்க இல்லைங்களா, செம்மையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த வெள்ளை சுட்டாணி சுண்டல் பார்த்திங்கன்னா வேக வைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நான் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டேன்னா, தாளிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ உப்பு மட்டும் நீங்கள் எவ்வளோ சுண்டல் கேட்க போனீங்க ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வெந்து வந்தோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், பொடி பொடியாக அது மேலே தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி தான். அப்புறம் கேரட் துருவி வச்சுருந்தேன். ஸோ சுண்டல் வேக வச்சோன்னே இதெல்லாம் மேலே போட்டுக்கோங்க. வேணுன்னா மேலே நீங்கள் மிக்சரும் போட்டு பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ்னே சொல்லுவேங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்களேன், திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.